வணக்கம் நண்பர்களே! இன்றைக்கி நான் பார்த்தோன்னா, நம்ம சேலம் மாவட்டம் கொங்கனாபுரம் சனிக்கிழமை நடக்கிற ஆட்டுச் சந்தைக்கு தான் வந்திருக்கிறேங்க. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, நம்ம கொங்கனாபுரம் சந்தைக்கு செம்மறி வளர்ப்பு குட்டியெல்லாம் அதிகமாக வந்துடுச்சு. அ என்ன குட்டிகளோட விலை என்னங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துக்கிறீங்கன்னா, நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம இப்போ ஆட்டுச்சந்தை, கோழிச்சந்தையோட வீடியோ வாரம் பதிவு பண்ணுறதுக்கு கொஞ்சம் என்கரேஜாக இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த வாரம் ஆட்டோட விலையெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். செம்மறி வளர்ப்பு குட்டி வாங்கணும் அப்படின்னா, நம்ம கொங்கனாபுரம் சந்தைக்கு வந்தால் நம்ம குட்டி நல்லா தரமான குட்டியெல்லாம் எடுத்துக்கலாங்க. விலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, ஓரளவுக்கு அனுசரித்து கொடுக்குறாங்க. பார்த்திங்கன்னா, இந்த வாரம் நல்ல குட்டியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நல்ல தரமான குட்டி. இந்த செம்மறி குட்டியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, உயிர் எடைக்கு ஒரு 11 கிலோ, 12 கிலோ, 10 கிலோ இது மாதிரி சைஸ் எல்லாம் இருக்குதுங்க. ஒரு குட்டியோட விலை வந்து பார்த்திங்கன்னா, ரூ. 5500 சொல்லிக்கிட்டு இருந்தார் வியாபாரி. வந்து பார்த்திங்கன்னா, இது ஒரு ரூ. 4500, ரூ. 4600 இது மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. ஒரு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா, ரூ. 5 கொடுக்கலாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாருங்க. இது மாதிரி குட்டி வேணுனா கூட சந்தைக்கு வந்து எடுத்துக்கலாங்க. இந்த குட்டி வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ரூ. 6300 விலைக்கு வாங்கியிருந்தாங்க. விலை வந்து பார்த்திங்கன்னா, ரூ. 7500 சொல்லியிருந்தாங்களா ஒரு குட்டி. ரூ. 7500 சொல்லி வந்து பார்த்திங்கன்னா, கடைசியாக ஃபைனலாக 6300 விலைக்கு வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா, ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, இந்த குட்டியில் ரூ. 7 போயிட்டு இருந்துச்சுங்க. இந்த வாரம் பார்த்திங்கன்னா, விலை நிலவரம் கொஞ்சம் பரவாயில்லங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, உயிரெடைக்கு ஒரு 12 கிலோ, 13 கிலோ, 14 கிலோ இது மாதிரி சைஸில் இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, பிறவை குட்டி இருக்குது, கிடா குட்டி இருக்குதுங்க. அறுப்புக்கு வேணுனாலும் எடுத்துக்கலாங்க. இந்த கசாப்பு கடைக்காரலாம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 10 கிலோவில் கறி வேணுங்கிற நண்பர்கள் ஒரு 8 கிலோ, 9 கிலோ, 10 கிலோ இது மாதிரி வேணுங்கிற நண்பர்கள் வந்தோம்னா இது மாதிரி குட்டி எடுத்துக்கலாங்க. குட்டியோட விலை வந்து பார்த்திங்கன்னா, ரூ. 7 சொல்லியிருந்தாரு. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா, 6300, 6500 இது மாதிரி விலைக்கெல்லாம் முடிஞ்சிருக்குது. குட்டி வேணுமா கூட இது மாதிரி ஆட்டச்சாட்டமான குட்டிலாம் நிறையா வந்துச்சு. பார்த்து வேணுனா எடுத்துக்கலாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, மேச்சேரி ரக வந்து பார்த்திங்கன்னா, வெள்ளாடுங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா, பால் குட்டிங்க. பால் குட்டி இருக்குது. மேய்ச்சலில் இருக்கிற குட்டியுமே இருக்குதுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா, கிடா குட்டி இருக்குது, பிற குட்டி இருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. ஒரு குட்டியோட விலை வந்து பார்த்திங்கன்னா, ரூ. 1500 2000 வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க. குட்டியோட சைஸை பொறுத்து விலை மாறுபடுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதில் பாருங்கள், பிறவை குட்டி இருக்குதுங்க, கெடா குட்டி இருக்குது, செம்மறி குட்டியும் இருக்குது, வெள்ளாட்டு குட்டி இருக்குதுங்க. இது மாதிரி நம்ம பால் குட்டி வேணும் அப்படின்னா கூட நம்ம சந்தைக்கு வந்தால் எடுத்துக்கலாங்க. நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா, மாடுலாம் இருக்குது அப்படின்னா கூட நம்ம பால் வாங்கி ஊற்றிக்கிற மாதிரி இருந்தால் கூட இது மாதிரி பால் குட்டியை நம்ம வாங்கிட்டு போய் வளர்த்திக்கலாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, சேலங்கருப்புங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா, பிறவை குட்டி இருக்குதுங்கிற மாதிரி கெடா குட்டி இருக்குதுங்க. வளர்ப்புக்கும் இருக்குது, கசாப்பு கடைக்கும் ஆகிற குட்டி எல்லாமே இருக்குதுங்க. பார்த்திங்கன்னா, கெடா குட்டியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 7.5 வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. வெள்ளாட்டுலேயும் வந்து பார்த்திங்கன்னா, பிறவை குட்டி ஒரு ரூ. 6, 6500 இது மாதிரி சைஸில் இருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. வேணா குட்டி பிடிச்சிங்க, விலை கூட பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏதோ முன்ன பின்ன அனுசரித்து வாங்கிக்கலாங்கிற மாதிரி. சில வந்து பார்த்திங்கன்னா, எல்லாமே கெடா குட்டி இருக்குதுங்க, பிறவை குட்டி இருக்குது. ஒரு குட்டியோட விலை வந்து பார்த்திங்கன்னா, ரூ. 5000 சொல்லியிருந்தாருங்க. வியாபாரி வந்து பார்த்திங்கன்னா, ரூ. 5000 சொல்லியிருந்தாரு. வளர்ப்புக்கு நல்ல குட்டியாகவே இருக்குதுங்க. இந்த விலை வந்து பார்த்திங்கன்னா, வாங்கிட்டு போய் கூட அதில் வளர்க்கலாங்க. வளர்க்க வேணுங்க நண்பர். இது மாதிரி குட்டி வேணுனா கூட நம்ம சந்தைக்கு வந்தால் பார்த்து எடுத்துக்கலாங்க. விலை வந்து பார்த்திங்கன்னா, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, சுத்த கருப்பு குட்டிங்க, கெடா குட்டி. வந்து பார்த்திங்கன்னா, கசாப்பு கடைக்கு இந்த கோயில் விசேஷங்களுக்கெல்லாம் வாங்கி பயன்படுத்திக்கலாங்க. ஒரு குட்டியோட விலை வந்து பார்த்திங்கன்னா, ரூ. 11 வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. இந்த குட்டி, கெடா குட்டி எல்லாமே. இந்த சைடு அந்த தாத்தா வச்சுருக்கிற குட்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, ரூ. 13 சொல்லியிருக்காருங்க. இது மாதிரி சுத்த கருப்பு குட்டி, வெள்ளாட்டு குட்டி வேணுங்கிற நண்பர்கள் நம்ம கொங்கனாபுரம் சந்தைக்கு வந்தால் எடுத்துக்கலாங்க. விலையும் பார்த்திங்கன்னா, ஓரளவுக்கு அனுசரித்து கொடுக்கலாங்க. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா, புட்டாசி வரதுனால இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஓரளவுக்கு டல்லாக தான் போயிட்டு இருக்குதுங்க. கறிக்குட்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, ஓரளவுக்கு தான் போகுதுங்க. ரொம்பவும் அது இல்லை. ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா, முன்னையோட ஆடியோட இப்போ கம்மி மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, நல்லா பெரிய கிடாய், நல்லா வாட்டசாரமான கிடாயெல்லாம் வேணும் அப்படின்னா கூட நம்ம சந்தைக்கு வந்தால் எடுத்துக்கலாங்க. ஒரு கிடாயோட விலை வந்து பார்த்திங்கன்னா, ரூ. 20, 22, 23 இது மாதிரி இருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. ரூ. 25 கூட இருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. உயிரிடை வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 40, 45, ஒரு 48 இது மாதிரி வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. பார்த்திங்கன்னா, இது மாதிரி சுத்த கருப்பு நல்ல செம்மறி கிடாயெல்லாம், பெருவாட்டான கிடாயெல்லாம் வேணும் அப்படின்னா கூட எடுத்துக்கலாங்க. இந்த கோயில் விசேஷங்களுக்கு, தேவத்துக்கு இது மாதிரி வேணுனா கூட இது வந்து பார்த்திங்கன்னா, எல்லாம் கறிக்காக வர ஆடு தாங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, கசாப்பு கடைக்கு இந்த கறிக்காக வாங்கி வெட்டிக்கலாம். இந்த கூறு போடுறீங்க இது மாதிரிக்கெல்லாம் வந்து கறிக்காக தான் அவங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. ஒரு ஆட்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா, ரூ. 12 சொல்லியிருந்தாருங்க. ஒரு ஆடு வந்து பார்த்திங்கன்னா, ரூ. 12 வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. இது மாதிரி நல்ல கறியாடு கொழுப்பாக வேணும் அப்படின்னா கூட நம்ம கொங்கனாபுரம் சந்தைக்கு வந்தால் எடுத்துக்கலாங்க. நம்ம ரேட்டு கூட பேசி எடுத்துக்கலாங்க. நம்மளுக்கு என்ன ரேட்டு கட்டுப்படிங்கிறத பார்த்துட்டு எடுத்துக்கிட்டாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 9, 9500 இது மாதிரி கேட்டு இந்த ஆடு ஒன்று பார்த்திங்கன்னா, எல்லாமே கறியாக வர ஆடு தாங்க. கசாப்பு கடைக்கு இந்த கறியாக வேணும் அப்படின்னா கூட எடுத்துக்கலாங்க. ஒரு ஆட்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா,
ரூ. 10 சொல்லியிருந்தாருங்க. ஆட்டு வியாபாரி வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 10 வருங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 8.5 கேட்டுருந்தாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 9 9,500 இது மாதிரினா கூட கொடுத்துடலாங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புடி எல்லாமே நல்லா இருக்குதுங்க. கறி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கசாப்பு கடைக்கு வர கறி குட்டிங்க. இதில் பிறவை குட்டி இருக்குதுங்க, கெடா குட்டி இருக்குது. கெடா குட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 12 வருங்கிற மாரி விலை சொல்லியிருந்தாரு வியாபாரி. பிறவை குட்டி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10, 9.5 இது மாதிரி வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உயிரிடை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25, 27 கிலோ இல்லை 30 கிலோ இது மாதிரி இதில் இருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு உயிரிடைக்கு. குட்டி பிடிச்சா கூட நம்ம ரேட்டு எது பேசி குறைச்சி வாங்கிக்கலாங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வளர்ப்பு குட்டி இந்த வாரம் அதிகமாக வந்துருந்துச்சுங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாம் மழை காலங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா குட்டி அதிகமாக வாங்குறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா குட்டியோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இந்த வாரம் போன வாரத்தோட இந்த வாரம் இந்த 2 வாரத்தோட இந்த வாரம் ரேட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு 200, 300, 500 வரைக்கும் தான் ரேட்டு கம்மியாக தான் வந்துட்டு இருந்துச்சு. இது மாதிரி செம்மறி குட்டி வேணும்னா கூட நம்ம கொங்கனாவரம் சந்தைக்கு வந்தோம்னா எடுத்துக்கலாங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் வளர்ப்பு ஆடோட கறியாடு தாங்க அதிகமாக வந்துருந்துச்சு. நம்ம சந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா கறிக்காக பயன்படுத்தக்கூடிய ஆடு தான் நிறையா வந்துருந்துச்சு. இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்ஜெட்டில் கறிக்காக வேணும் கசாப்புக்கு, இல்லை ஏதோ ஒரு விசேஷத்துக்கு வந்து கறிக்காக வேணும் அப்படின்னா கூட நம்ம கொங்கனாவரம் சந்தையில் வந்து பார்த்தோம்னா இது மாதிரி கறி ஆடுலாம் நிறையா இந்த வாரம் வந்து இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கசாப்பு கடையில் வந்து தேவையான ஆடுகளாகட்டுங்க, இல்லை கெடா குட்டிங்களாகட்டும், பெரிய பெரிய கெடையாகட்டும் இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்துருந்துச்சு. ஏன்னா இப்போ சரியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் வியாபாரம் டல்லாக தாங்க இருந்துச்சு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா புரட்டாசி பக்கமாக வரதுனால இந்த மாதிரி தான் ஒரு மாதத்துக்கு இப்படி தாங்க டல்லாக தான் இருக்கும். எப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த கசாப்பு குட்டிலாம் கொஞ்சம் ஓடாது. பார்த்திங்கன்னா இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா பீக்கில் போகிறது வந்து அதிகமாக போகிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வளர்ப்பு ஆடு தாங்க அதிகமாக போயிட்டுருக்குது. வளர்ப்பு ஆடு, வளர்ப்பு குட்டி தாங்க போயிட்டுருக்குது. வளர்ப்பு குட்டி வேணும் அப்படின்னா கூட, இல்லை நம்மளுக்கு சனி ஆடு வேணும், இல்லை வந்து பார்த்திங்கன்னா குட்டியாடு ஆடு வேணும்னா கூட நம்ம சந்தைக்கு வந்தால் எடுத்துக்கலாங்க. கிடா குட்டிகள் இருக்குது, பிறவை குட்டி வேணாலும் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்களுக்கு அந்த ரெட்டைக்குட்டி ஆடெலாம் வருதான்னு கேட்டிருக்காங்க. அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா வந்தால் எடுத்துக்கலாங்க. எப்படியும் பார்த்தாலும் வாரம் 2, 3 குட்டி வந்து பார்த்திங்கன்னா ரெட்டைக்குட்டி ஆடு நம்ம சந்தைக்கு வந்துட்டுருக்குது. வேணுங்கிற நண்பர் நம்ம கொங்கனாவரத்தில் நடக்கிற சனிக்கிழமை ஆட்டு சந்தைக்கு வந்தோம்னா எடுத்துக்கலாங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மயிலம்பாடி அடிக்கடி கரிஞ்சு குட்டிங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ராம்நாட்லேருந்து ராம்நாடுன்னு சொல்லியிருந்தார் அவர். ராமநாதபுரம் மாவட்டத்துலேருந்து கொண்டு வந்திருக்கிறதா சொல்லியிருந்தாருங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 குட்டி கொண்டு வந்திருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. இது மாதிரி நல்லா தேவத்துக்கு இல்லை கோயில் விசேஷங்களுக்கு இது மாதிரி பார்த்திங்கன்னா பக்ரீத்துக்கெலாம் வாங்கி வளர்த்துறதுக்கு இது மாதிரி தேவைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி நல்லா பெருவாட்டான கடையெல்லாம் வேணுன்னா கூட நம்ம கொங்கனாவரம் சந்தைக்கு வந்து எடுத்துக்கலாங்க. விலையும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அனுசரித்து கொடுக்குறாங்க. விலை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக சொல்லியிருந்தாலும் நம்ம பேசி ஓரளவுக்கு ரேட்டு குறைச்சி கூட நம்ம எடுத்துக்கலாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரிய கிடாய் இருக்குது, அந்த கொழுப்பாடும் இருக்குது, கறியாக வேணும் அப்படிங்கிற நம்பருக்கு வேணுன்னா கூட நம்ம கொங்கனாவரம் சந்தைக்கு வந்தால் இது மாதிரி பார்த்து பேசி எடுத்துக்கலாங்க. நம்மளுக்கு எது மாதிரி ஆடு வேணுங்கிறத பார்த்துட்டு நம்ம பேசி கூட எடுத்துக்கலாங்க. நம்ம எந்த அளவுக்கு பேசுகிறோமோ அந்த அளவுக்கு ரேட்டு கூட பேசி எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா பொருள்காரில் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா பொருளுக்கு ரேட் அதிகமாக தான் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா பொருளுக்காரரு அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிடாயெல்லாம் பார்த்துட்டு இல்லை ஆடுலாம் பார்த்துட்டு குட்டியெல்லாம் பார்த்துட்டு கூட நம்மளுக்கு என்ன ரேட்டு கட்டுப்படியாகுங்கிறத பார்த்துட்டு நம்ம பேசி எடுத்துக்கலாங்க. ஏன்னா வந்து நம்மளுக்கு வியாபாரி சொல்கிறதோட நம்மளுக்கு என்ன ரேட்டு கட்டுப்படியாமல் நம்மளுக்கு அதை தாங்க எடுக்க முடியும். ஏன்னா வியாபாரிங்க சொல்கிற ரேட்டுக்கு நம்ம எடுக்க முடியாது. நம்மளுக்கு என்ன ரேட்டு கட்டுப்படியாகுன்னு பார்த்துட்டு தான் நம்ம எடுக்க முடியும். அது மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம கொங்கனாவரம் சந்தைக்கு வந்தோம்னா நம்ம இது மாதிரிலாம் பார்த்து எடுத்துக்கலாங்க. விலையும் பார்த்திங்கன்னா இப்போ ஓரளவுக்கு அனுசரிச்சும் கொடுக்குறாங்க நிறைய நண்பர்கள். பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.